ஆற்றும் இருக்காது. பதஷ்டம் பரபரப்பு, பதஷ்டம் பரபரப்பு, கோபமாக நிறையா ப்ரெஷர் லோவாக சரியா. ஆமாம், டோட்டலாக வந்து பாடி வீக்காக இருக்கும். என்ன 3 வேளை சரியாக சாப்பிட்றது இல்லை, நல்லா தூங்குறது இல்லை, உடல் சோர்வு எப்படின்னா உடல் சோர்வாகவே இருக்கும், நிறைய சாப்பிடும் போல தோணும். அதான் அதான் செவரிங்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். டயத்துக்கு நிறையா சரியாக சாப்பிட்றோம் அப்படின்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நம்ம கண்டிஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் பேசக்கூடாது. கரெக்டாக என்னோடய வேலை நான் சொல்கிற வேலை, நான் செக் பண்ணிட்டேன், நான் சொல்கிற வேலை என்னோடய வேலை சரியா. அதே மாதிரி இந்த ஹெட்டேக் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஹெட்டேக் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயா கொஞ்சம் முட்டிக்கிற மாதிரி தெரியும், வலி தாங்க முடியாமல் எதாவது முட்டிக்கிற மாதிரி தோணும். கண்ணு சேர்ந்து வலிக்கும், கண்ணு கலங்கிறது, கண் எரிச்சலாக இருக்கிறது, திடீர்னு கண்ணு ரெட்டிஸ் ஆகும். கண்ணு சேப்பம் மாறுமா, மாறுதா இல்லையா? மாறுதில்லை, எரிச்சலாக இருக்கும், ரெட்டிஷ் ஆகும், கண்ணு மாறும். அதே மாதிரி இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு மூக்கு அடைச்சி ஒரு மூக்கு திறக்கும். அதே மாதிரி காது வந்தீங்கன்னா காது பட்டுன்னு அடைச்சிக்கும், அப்புறம் குறுகுருக்கும், அப்புறம் எதாவது போட்டு தைக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஆகிடும். கரெக்டாக. அதே மாதிரி ஷோல்டரில் வந்து ஆம்சன் ஷோல்டர் பெயின் இருக்குது, கை மறுத்து போயிடும். நாங்களும் எங்கேயா போயிட்டு வந்தால் கால் வந்து என்ன ஆகிடும், வீங்கிடும், இல்லைன்னா சொல்லிங்க இருக்கும், வீக்க வலி இருக்கும், பெயின் இருக்கும், கால் மறுத்து போயிடும் சரியா. இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது கரெக்டா. ஆட்டு வந்து எப்பொழுதுமே பதஷ்டம் படப்படப்பாக எப்படி வந்து ஓவாக இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா சாப்பிடணும், முதல்ல 3 வேளை நல்லா சாப்பிடணும் சரியா. என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எண்ணெய் பலகாரம் எடுக்கக்கூடாது, பொரிச்ச மீன் சாப்பிடக்கூடாது சரியா. அதிகமாக வந்து எண்ணெய் ஊற்றி எந்த ஒரு பொருளையும் அதிகமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடாது, ப்ரெஷர் லோவாக இருக்கிறதுனால கரெக்டாக. நார்மலுக்கு வரணும், நார்மலுக்கு வந்தால் தான் உடம்பு சராசரி மனுஷியாக இருக்க முடியும் கரெக்டாக. என்ன வயசாகும்? 40. 40 வந்து பாட்டியாக கூட இல்லையா என்ன? 40 வந்து நம்ம எப்படி நம்ம இந்த பாட்டிலாம் வந்து பெரிய வயசு கிடையாது. நம்ம உடம்பு எந்த ஆரோக்கியமாக வச்சுக்கணுமோ வச்சுக்கணும் தான். எதுவும் இல்லைன்றத ஒரு குறை, நமக்கு இல்லைங்கிறதே இல்லையே, நம்ம தான் எடுத்து சாப்பிடணும் கரெக்டாக. அதனால் கோவப்படக்கூடாது, இன்ஃபிக்டட் மைண்டு, நம்ம அதிகமாக சிந்திச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்படி சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தொந்தரவு, மென்டல் டிஸார்டர் ஆகிடும். ஒரு காரியத்தை அதிகமாக சிந்திக்க என்ன ஆகும், அது மைண்ட் செட் ஆகிடும், கான்சன்ட்ரேஷனாக அங்கேயே போயிடும். அப்போ நம்ம வந்து மென்டல் டிஸார்டர் ஆகிடும், நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாது, வேறு மாதிரி போகும் கரெக்டாக. அதனால் எங்கேயா ஏறி இறங்கினாலும் மூச்சு வாங்குறது, முடி கொட்டுறது, இதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த இடத்துல வந்து இந்த டீக்லான்னு சொல்லுவாங்க, தைராய்டு பிரச்சனை. 1-2 பிரச்சனை வந்து தைராய்டு பாயிண்ட் கூடியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்ட ஆரம்பிக்கும். உடம்பு வெயிட்டு டக்குன்னு கூடும், டக்குன்னு குறையும். உங்கள் உடம்பு டக்குன்னு வெயிட்டு போடும், அப்புறம் திடீர்னு வெயிட்டு குறைஞ்சிடும். அதுக்கு என்ன காரணம்னா தைராய்டு பிரச்சனை. தைராய்டு இருந்தால் தான் அந்த மாதிரி தொந்தரவு வரும். தைராய்டு இருக்கா இல்லையா, சுகர் இருக்கா இல்லையா, ப்ரெஷர் இருக்கா இல்லையா, இது எல்லாமே போய் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணி லேபில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரிசல்ட் அங்கே சொல்லுவான் சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுக்கிறது இல்லை, சப்ளிமெண்ட்ரி சாப்பிடணும், ஊட்டச்சத்து சாப்பிடணும். மெடிசன் வந்து காலை மிச்சின்னு தின்னு தான் ஆகணும். மாத்திரை திங்காத ஆளே கிடையாது, சோத்தை திங்கிறாங்களே இல்லையா மாத்திரை தின்னுருவாங்க. ஆமாம், அது வந்து அது தேவையில்லை. ஊட்டச்சத்து நம்ம உறுப்பு என்ன உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை க்ரோத் பண்ணுறதுக்கு நாங்கள் தரோம் சப்ளிமெண்ட்ரி. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்பு கண்டிஷனுக்கு 6 மாதத்துக்கு தொடர்ந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரி சாப்பிடணும். அப்போ தான் நீங்கள் நார்மல் ஸ்டேஜுக்கு வர முடியும். ஐயோ செலவாகுதே அப்படின்னா செலவு தான் ஆகும். நம்ம உடம்பு நார்மலுக்கு வரணும்னா மெடிசனில் ஒன்றுமே பண்ண முடியாது. அலோபதி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மாத்திரை தின்னுக்கிட்டே தான் இருக்கணும், அது எதுவும் ரிசல்ட்டே கிடையாது சரியா. இது அப்படி கிடையாது, இது இணை துணை உணவு. நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றது. நம்ம பழங்கள் எவ்வளோ சாப்பிடுவோம், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாப்பிடுவோம், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சாப்பிடுவோம், பர் டே எவ்வளோ சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதில் என்ன எவ்வளோ கிடைக்கும், விட்டமின் எவ்வளோ கிடைக்கும், ப்ரோட்டீன் எவ்வளோ கிடைக்கும், அதில் எவ்வளோ கிடைக்கும்,
ஆனால் நாங்கள் கொடுக்குற அந்த பவுடரு, நாங்கள் கொடுக்குற அந்த சப்ளிமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான கேலரி அது கிடைக்கும். அப்போ உடம்பு எப்படி எனர்ஜியாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ உங்களால் எந்த வேலையாக செய்ய முடியுதா? ரொம்ப நேரம் செஞ்சுட்டு உட்காந்துருக்க முடியுதா? செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது, படுத்து தான் இருக்கணும். உங்கள் உடம்பு கண்டிஷனுக்கு என்ன செய்யணும்? படுத்தே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. உட்காந்து ஒரு வேலையை உங்களால் செய்ய முடியாது. உட்காந்து செஞ்சால் இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சு, இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? டக்குனு போய் படுக்க தான் தோணும். இது எவ்வளோ நாளைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியும்? சொல்லுங்கள் மேடம், எவ்வளோ நாளைக்கு? முடியாது, முடியவே முடியும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 6 மாதத்துக்கு சப்ளிமெண்ட்டு எடுத்து சாப்பிடுங்க. நான் மாற்றுறேன், ஒவ்வொரு மாதமும் ஒன்று ஒன்று மாற்றுவேன். ஒரு மாதம் ஒன்று கொடுப்பேன், அடுத்த மாதம் ஒன்று கொடுப்பேன். அப்படியே தொடர்ந்து சாப்பிட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 10 நாளில் ரிசல்ட் தெரியும். 10 நாளில் ரிசல்ட் தெரியும். இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 10 நாளில் ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். யாராருக்கு ரெஃபர் பண்ணுவோம், யாராருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட்றேன், எனக்கு நல்லா இருக்குது சொல்லுங்கள். ரிசல்ட்டு 10 நாள் எடுத்துடலாம். அந்த பவுடர் சாப்பிடாதவங்க போதே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றோம், இப்போ எல்லாம் சாப்பிட்றோம். நான் இத்தனை வயசில் நான் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு என்ன காரணம்? நான் எங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால தான். எங்கள் சப்ளிமெண்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? நாங்கள் சப்ளிமெண்ட்டையே சாப்பிடாமல் யாருக்கும் ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. அதனால் நான் சாப்பிடுவேன், கொடுப்பேன். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர வச்சுக்கோங்க. இந்த கஷ்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணதில் சொல்லிட்டேன். எதாவது சொல்லாமல் விட்டேன்னா? எல்லாமே சொல்லிட்டேன். கரெக்டாக? மோஷன் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போகணும். யூரின் எரிச்சல் இல்லாமல் போகணும். அங்கே எரிச்சல் இருக்கக்கூடாது, நமைச்சல் இருக்க, அரிப்பு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு அதை நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணவும், அதை செய்யவும், கழுவவும், இப்போ நம்ம எப்படி எவ்வளோ நாளைக்கு இந்த அன்னிசியான ஒரு சூழ்நிலை அனுபவிக்க முடியும்? ஃபைல்ஸ் வந்துடும். என்ன வந்துடும்? ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட். ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா வாய் சுருங்கிடும், மோஷன் போது ரத்தம் வரும் வெளியில். இப்போ நம்ம உடம்பு இருக்க ரத்தம் வேறு விதமாக, ஏற்கனவே ரத்தம் இல்லை, இருக்கிறதையும் அது வெளியில் கொண்டு வந்துடும். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குமா? இருக்கவே இருக்கும். சரியா? இந்த இல்னஸ் நிச்சயமாக மாறணும், இல்ஹெல்த்து மாறணும். சரியா? அதுக்கான வழிமுறைகளை நான் செஞ்சு தரேன். சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. பயிர் வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, பயிர் வகைகள். சரியா? நீராகாரம் எடுத்துக்கோங்க. சரியா? முட்டை சாப்பிடுங்க, முட்டையும் பாலும் சாப்பிடுங்க, முட்டையும் பாலும் சாப்பிடுங்க. காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. சாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, நிறைய காய்கறிகளை அவிச்சு போட்டு சாப்பிடுங்க. கீரைகள் அவசியம் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடுங்க. பல வகைகள் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க. முடிஞ்சால் கொய்யாப்பழம், ஒரே ஒரு கொய்யாப்பழம், ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சாயங்காலத்தில் ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு வேவிச்சு சாப்பிடுங்க. கரெக்டாக? சாப்பிட்டாலே போதும். ஒரே உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடும். ஓகேவா? நான் உங்களுக்கு சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை ஏதாவது விட்டு போச்சு, நான் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது எனக்கு சொல்லுங்க நினச்சேன், சொல்லன்னு சொல்லுங்கள். அதுதான் நான் சொன்னேன். நான் சொன்னேன்ல, வெண்ணியா பிரச்சனை அதானே சொன்னேன். அங்கே எரிச்சல் இருக்கிறது, அரிப்பு இருக்கிறது காரணம் தான். அதுதான் காரணம். அதை தான் முதல்ல சொன்னேன். ஆயிரம் வெண்ணியா பிரச்சனை அதுதான்ப்பா நான் முதல்ல சொல்லிட்டேன். வெண்ணியா பிரச்சனை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டேன். யூட்ரஸ் வந்து இறங்கும். யூட்ரஸ் வந்து இறங்கும். அப்போ வெண்ணியா பிரச்சனை ஒன்று வரணும். சரியா? அது வந்து க்யூர் பண்ணிடலாம், சரி பண்ணலாம். ஆமாம், இது மேஜர் தான், இது மேஜர் பிரச்சனை தான். அதை வந்தோடனே உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். இந்த கை இங்கே வரும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? அதனால் இதை சரி பண்ணி பயப்பட மாதிரி அதெல்லாம் பண்ணிடலாம். நீங்கள் சாப்பிடுங்க. நான் அதுக்கான இது நான் ரெஃபர் பண்ணுறேன். சாப்பிடுங்க, சரி பண்ணுங்க. ஓகேவா? தண்ணி குடிச்சு நடந்தோம்.